தீயன் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு சீயன் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு சீயன் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது. மூச்சு கொடுத்த ஆண்டவனுக்கும் பேச்சு கொடுத்த அன்னைக்கும் வாய்ப்பு கொடுத்த நியூ ஜெர்சி சன்ரைஸ் வானொலி நிலையத்திற்கும் வணக்கங்கள் பல பல. என்னோடு இணைந்து பேசவிருக்கிற நண்பர்கள் மற்றும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள். நான் கிராமத்துக்காரன். எங்க ஊர்ல பொங்கல் ரொம்ப விசேஷமா நடக்கும். தீபாவளி மற்ற பண்டிகையை விட பொங்கல் தான் அங்க விசேஷம். காலையில எந்திரிச்சு போனா அது அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அதோடு உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க. காலையில புதுசா விளைஞ்ச நெல் கொண்டு வந்து அதை குத்தி உரல்ல போட்டு அதை குத்தி அதுல இருந்து அரிசி எடுத்து அதுல பொங்கல் வச்சு அதுல இனிப்பு நறுமண பொருள்கள் எல்லாம் போட்டு அதுல அந்த பொங்கல் பொங்கி வரும் பொழுது பொங்கலோ பொங்கல்னு குலவையிட்டு வாழ்த்தி அப்படிதான் அவங்க கொண்டாடுவாங்க. உழவர்கள் காளைகளையும் தங்களுடைய மற்ற பசு மற்ற வீட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் அவங்க சுத்தப்படுத்தி அந்த கொம்புகளுக்கெல்லாம் நல்ல வர்ணம் பூசி அழகாக கும்பிட்டு அவங்க கும்பிட்டு அவங்க ஆரம்பிப்பாங்க அந்த பொங்கல் விழாவை. அப்படி உழவன் தன் காளைகளுக்கு நன்றி சொல்லுகிற விழாவாகவும் அது அமையும். அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னாரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்வாரு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் சொல்லிட்டு மகாகவி பாரதியாரும் சொல்லியிருக்கிறாரு. அதுல 3வது நாள் மாட்டு பொங்கல் நடக்கும். அப்ப அந்த காளைகளுக்கெல்லாம் ஒரு வாரமாவே ஒரு மாதிரியே இருக்கும். நான் அந்த பக்கம் நடந்து போகும்போது வரும்போது அந்த கண்ணை பார்த்தாவே ஒரு பயமா இருக்கும். ஆனாலும் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தோளெல்லாம் தினவெடுத்து மார்பெல்லாம் விம்மி இந்த ஜல்லிக்கட்டுல இந்த தடவை எப்படி நான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு தொலைன்னு ஆடையை உடுத்திட்டு அப்படியே போய் ஓரமா போய் நின்று பார்த்துட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவேன். நம்மளால வேற என்ன செய்ய முடியும்? பார்க்க தானே முடியும். அப்படி கிராமத்துல கொண்டாடுனதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் வருது. அப்புறம் நகரத்துக்கு சேர்ந்த உடனே பொங்கல் காலையில் எந்திரிப்போம். வீட்டுல பொங்கல் செஞ்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு மடியில பலகாரத்தை கொண்டு வந்து வச்ச உடனே அப்படி தொலைக்காட்சியில நம்ம என்னுடைய ஆசான் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய பட்டிமன்றத்தை பார்ப்போம். அது ஒரு பொங்கல் விழாவாக நகரத்துல அப்படிதான் கொண்டாடுறாங்க இல்லைங்களா? அதை பார்த்து தான் நம்ம எல்லாம் வளர்ந்தோம். அந்த மாதிரி சாலமன் பாப்பையா அவர்களுடைய பட்டிமன்றங்களை நம்ம பார்த்து தான் வந்தோம். பலகாரங்களை விட அதிக சுவை தருவது அந்த பட்டிமன்றங்கள் அப்ப இல்லைங்களா? அதே மாதிரி கரும்பின் சுவையை விட அந்த தமிழின் சுவை அவ்வளவு அருமையாக இருக்கும். ஆனா நம்ம எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்துட்டோம். இங்க புது நெல்லும் கிடையாது, குத்தல் அரிசியும் இல்லை. நமக்கு நம்ம ஊர் வெள்ளமும் இங்க வரதில்லை. கரும்பும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க விற்கிற கரும்பு எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா பல்லு தான் உடையும். அந்த மாதிரி கரும்பு தான் இங்க கிடைக்குது. மற்றபடி நம்ம சாப்பிட்ற அந்த கருப்பு கரும்பு இங்க கிடைக்கிறதே இல்லை. அப்படி இந்த ஊர்ல எதுவுமே இல்லாத ஒரு ஊர்ல நம்ம இருந்தா கூட, ஆனால் தமிழ் இருக்கிறது, பட்டிமன்றம் நமக்கு இருக்கிறது. அது அன்றைய போல இன்றைக்கும் சுவையாக நமக்கு கிடைக்கிறது. அதிலே நம்ம பங்கு கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த நியூ ஜெர்சி சன்ரைஸ் வானொலி நிலையத்திற்கு என்னுடைய நன்றிகள். இப்பொழுது தலைப்புக்குள் போனா, செயற்கை நுண்ணறிவால் நமக்கு பெரிதும் விளைவது நன்மையா அல்லது தீமையா? இப்பெல்லாம் நம்ம தொழில்நுட்பம்லாம் நல்லா வளர்ந்த காலத்துல இருக்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். நம்ம ஜெனரேஷன்ல தான், நம்ம தலைமுறையில தான் நம்ம நிறைய மாற்றங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். இப்படி ஒரு மாற்றங்கள் வந்த சமயத்துல என்னுடைய மனைவி இருக்கிறாள் இல்லையா, எப்பவும் என்னைய ஒரு கண்ட்ரோல்லையே வைக்கணும் அப்படின்னு நினைப்பா. ஒரு தொலைபேசி கூப்பிடுவா, 5 நிமிடம் கொடுப்பா, திரும்ப நான் கூப்பிடணும். அப்படி இல்லைன்னா லேண்ட்லைன்ல போன் வந்துடும்,
அல்லது என் மகளுக்கு அங்கே ஒருத்தி கலிஃபோர்னியாவில் இருக்கிறா, ஒருத்தி வந்து அப்ஸ்டேட்டில் இருக்கிறா, அவங்களுக்கெல்லாம் கால் போயிடும். கால் போயிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கூப்பிடலன்னா 911க்கு போயிடும் கால். அந்த மாதிரி ஒரு ஒரு டென்ஷன்ல வச்சிருப்பா. அன்னைக்கு ஒரு நாள் அது மாதிரி எனக்கு வந்து செல்ஃபோனில் கூப்பிட்டா நான் வந்து எடுக்க முடியல, நான் வந்து பிஸியாக இருந்தேன், மீட்டில் இருந்தது. அதனால வந்து லேண்ட்லைனில் கூப்பிட்டோன்னே நான் எடுத்து ஃபோன் பேசினேன் அவள்கிட்ட. எப்போவுமே அவள்கிட்ட பேசும்போது நான் வந்து அதிகமான வார்த்தைகள் பயன்படுத்துறதில்ல. சரிமான்னு ஒரே ஒரு வார்த்தை தான், சரிமா தான் ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். சரிமான்னு சொன்னேன். சொன்ன உடனே என் செல்ஃபோனில் அப்படின்னு ஒரு குரல் வந்தது. இங்கே சிரிமா வந்துருச்சு. சிரிமா, நம்ம சிரி சொன்ன உடனே அவ அப்படின்னு அங்கேருந்து ஃபோனில் யார் அது, அவ அப்படின்னு அவளுக்கு அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு வந்து படாத பாடு ஆகிப்போச்சு. அதே மாதிரி தான் ஜிபிஎஸ் வந்தது, புதிய தொழில்நுட்பம். முன்னாடிலாம் நாங்கள் வந்த புதுசில் எல்லாம் வந்து பிரிண்ட் எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஒரே சண்டை போட்டுக்கிட்டு நீ விட்டுட்ட நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு போவோம். அப்புறம் ஜிபிஎஸ் வந்தது. அப்பயும் ஒரு சண்டை போட்டான். என்னது நான் சொல்றது நீங்க கேட்கவே மாட்டேறீங்க, இங்க ஒரு பொண்ணு வந்து அந்த வழியில போ இந்த வழியில போன்னு சொல்றேன், அதை மட்டும் கேட்குறீங்க. முதல்ல வந்து அந்த குரலை வந்து ஆண் குரலை மாத்துங்கன்னு சொன்னான். இப்படி டெக்னாலஜி மாறினாலும், வால்காவிலிருந்து கங்கை வரை மாறினாலும், வைகை நதியிலிருந்து ஹட்சன் நதி வரைக்கும் மாறினாலும், இந்த மனைவிகளோட பிரச்சனை அது அப்படியே தான் இருக்குது. அது பொங்கல்னாலும் சரி, அது வேற எந்த விழாவாக இருந்தாலும் சரி, அது அப்படியே தான் இருக்கு. இப்படி தான் போன வாரம் வந்து ஒரு நண்பன் எனக்கு ஃபோன் பண்ணான். என்னடா மாப்பிள்ள, எப்படா வந்த, சொல்லவே இல்லையாடா அப்படின்னு. எங்கடா வந்தேன்னு சொல்றேன். மதுரையில் தானே இருக்கிற நீ. நான் எங்கடா மதுரை வந்தேன், நான் இங்கே நியூயார்க்கில் தான்டா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லடா, தல்லாகுளத்தில் உன்னை பார்த்தனே. தல்லாகுளத்தில் என்னை பார்த்தியா, யார் அவன், என்னோட டபுளா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அதுக்குள்ள என்னடான்னு கேட்டு அதுக்குள்ள இன்னொரு கால் வந்துடுச்சு. இப்படி ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம நண்பர் ஒருத்தன் ஏஐயில் போட்டு என்னோட பிக்சரை தல்லாகுளத்தில் ஒரு டீ கடையில், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க என்னோட ஃபேஸ்புக்கில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, தல்லாகுளத்தில் டீ கடையில் நான் வடை சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் டீ இருக்கிற மாதிரி ஒரு கடையில் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு படத்தை வந்து போட்டு விட்டான். அது நம்ம வந்து நண்பர்களுக்கெல்லாம் போய் நான் வந்து உண்மையிலேயே வந்து நான் மதுரைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினச்சி எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த ஏஐ வந்து அந்த பிக்சரை நான் பார்த்தேன், அந்த படத்தை நான் பார்க்கும் பொழுது அப்படியே தத்ரூபமாக இருக்கு. நானே அங்கே வந்து தல்லாகுளத்தில் டீ கடையில் ஒருவேளை நான் போயிருக்கலாமோ, எப்போது போயிருக்கணும் அப்படிங்கிற எனக்கே ஒரு சந்தேகம் வர அளவுக்கு அவ்வளவு அருமையாக தத்ரூபமாக ஏஐயில் பண்ணி அங்கே அங்கே வந்து காமிச்சிட்டான் அவன். இப்படி எல்லாம் எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இப்போ வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு வந்து அப்படி வளர்ந்துருக்குது. அதனால இன்னைக்கு நமக்கு தலைப்பு அப்படி என்னன்னா, அதனால வந்து நமக்கு பெரிதும் விளைவது நன்மையா அல்லது தீமையா என்ற தலைப்புல தான் 6 நண்பர்கள் பேச வந்திருக்கிறாங்க. அதுல முதலாவதாக செயற்கை நுண்ணறிவால் நமக்கு பெரிதும் விளைவது நன்மையே என்ற தலைப்பில் நம்முடைய தோழி மங்களா ஐயர் அவர்கள் பேச வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவழைப்போம். மங்களா, வாங்க. உள்ளத்தில் உணர்வோடு ஒன்றிய தமிழுக்கும் கள்ளமில்லா தமிழ்பாலும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளும் உள்ளமும் தந்து எனக்கு வாழ்வு தந்த என் பெற்றோருக்கும் என் தலைவணக்கம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாத நடுவர் அவர்களுக்கு வணக்கம். செயற்கை நுண்ணறிவால் விளைவது பெரும்பாலும் நன்மையா தீமையா என்ற பொருளின் மெய்ப்பொருள் காண களம் கண்டிருக்கும் 2 அணி தோழர்களுக்கும் என் வணக்கம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தொல்காப்பியம் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நூல். தமிழ் மொழியின் முழுமையான வடிவத்தை, இலக்கண மரபை தரும் நூல். பின்னால 13ஆம் நூற்றாண்டுல நன்னூல் வந்தது. மொழியின் நடைமுறை பயன்பாட்டிற்கு ஏற்ற விதிகளும் விளக்கங்களும் தந்த நூல். அந்த நன்னூல் தன்னை பற்றி தானே சொல்லிக் கொண்ட ஒரு அடிதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. இதே மாதிரிதான் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன் வரைக்கும்
நாடகம், கூத்து, இதுதான் ராஜா. ஒரு கருத்தை மக்களுக்கு கொண்டு போய் சொல்லணும், கதைகளை பற்றி பேசணும் அப்படின்னா நாடகம் தான் நடத்துவாங்க. அதை ஓரம் கட்டி சினிமா வந்துச்சு. சினிமா வந்துருச்சு, சினிமாவால எல்லாருக்கும் கேடுன்னு சொன்னாங்க. நாடகத்தனமான சினிமா போய் அதுக்கப்புறம் தமிழ் மனங்களை பிடிக்கிற சினிமா வந்துச்சு. இப்போ சினிமாவை விட சீரியல் இருக்குது, யூடியூப் வழியா காவியம் எழுதுறவங்க இருக்காங்க, காசு பாக்குறவங்களும் இருக்காங்க. அலைபேசி வந்ததுனால உலகமே கெட்டு போச்சுன்னு முழங்கினவங்களும் இருக்காங்க. ஆனா அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ கூப்பிடவோ, போன்லயே தோழிக்கு சார்ஜ் கொடுக்கவோ அதே அலைபேசி தான் கை கொடுக்குது. இப்ப ஐயா சொன்னாரே போன்ல சினிமா வந்தாங்கன்னு, அந்த உதவி செய்யறதும் அதே அலைபேசி தான். மாற்றம் ஒன்றுதான் மாறாது, மாற்றம் வந்து கொண்டேதான் இருக்கும். இது இப்படி ஒரு மாற்றத்தினால என்ன நன்மைகள் வருதுன்னா பல நன்மைகள் இருக்கு. என்கிற செயற்கை நுண்ணறிவு வந்து ஒரு சில ஆண்டுகளே ஆகியிருந்தாலும் அதற்குள்ளாக மானுடத்துக்கு ஏஐ ரொம்ப பயன்பாட்டோட இருக்குது. அப்போலோ மருத்துவமனைகள் எக்ஸ்ரே மூலம் 30 வினாடிகளுக்குள்ளாக கேன்சர், பக்கவாதம் எல்லாம் கண்டுபிடிக்க ஏஐ செயலி வச்சிருக்காங்க. இம்பீரியல் காலேஜ் லண்டன்ல இதய பிரச்சனைகளை 15 வினாடிகளுக்குள்ளாக கண்டுபிடிக்கும் ஏஐ ஸ்டெத்தஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்கன்சா பக்கத்துல இருக்கிற ஆர்கன்சா மாநிலத்துல கையில போனை வச்சுட்டு கவனம் இல்லாமல் காரை ஓட்டுறவங்களை கண்டுபிடிக்க ஏஐ கேமராக்கள் இருக்கின்றன. உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்ய சாம்சங் ஏஐ செயலி வச்சிருக்கு. பல மொபைல் போன்கள்ல இந்த ஏஐ செயலிகள் இருக்கின்றன உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்வதற்காக. மெடிக்கேர் போன்ற உதவி திட்டங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு ஏஐ மூலமா விரைவா பதிவு செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துவிட்டது. ஆல்ரெடி ஏற்கனவே நடந்து விட்டது. மலேசியாவும் இந்தோனேசியாவும் பெண்களின் படங்களை தவறாக அப்லோட் செய்த ஏஐ மூலமா மாற்றி அப்லோட் செய்த செயலிகளை நாட்டுல இருந்து நீக்கிறாங்க. மாற்றம் வருகிறது, மாற்றத்துக்கு ஏற்ற நாமும் மாறிக்கொண்டிருக்கிறோம். அந்த மாற்றத்தின் நன்மைகளை மக்களுக்கு தருகிறோம். இப்ப மொழியின் இலக்கணத்தை மெருகேற்றி தந்த நன்னூல் போல, அலைபேசியின் கெடுதல்களை நீக்க நல்ல மக்கள் சிலர் ஆப் செய்து மற்றவர்களுக்கு எடுத்து செல்வது போல மாற்றம் வந்து கொண்டேதான் இருக்கும். ஏஐ என்பது ஒரு மக்கள் திறம், ஒரு புதிய மக்கள் திறம். அந்த காலத்துல ஒரு அரசன் இருந்தான், அவனுடைய மகன் அவனுக்கு அப்புறம் ஆண்டான். அவர்கள் அரசாண்டது போய் நாட்டை வேட்டையாட யாராவது வந்தாங்கன்னா அவங்களுடைய மகன், அவங்களுடைய குலம் என்று பல்லாயிரம் ஆண்டு காலம் மக்கள் மற்றவர்களால் ஆளப்பட்டு இருந்திருக்கிறார்கள். அரசியல சொல்றீங்களா மங்களா? எல்லா அரசியலையும் சொல்றேன். பல 100 ஆண்டு காலத்துக்கு முன்னால ஜனநாயகம் துளிர்த்து விட ஆரம்பித்தது. இன்றைக்கு ஓட்டுக்கு காசு என்கிற கட்சிக்காரனும் காசுக்கு ஓட்டு என்று வாக்களிக்கிறவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அதே சமயத்தில் அதே சமூகத்துலதான் சம உரிமை போராளிகளும் உரிமைகளுக்கான புது சட்டங்களையும் எழுதுகிற அரசாங்கங்களும் இருக்கின்றன. நம்மை போல எது நல்லது எது கெட்டது என்று சமூகத்துக்கு ஆராய்ந்து நல்லது வளர பாடுபடும் மக்கள் இருக்கும் வரை மாற்றத்தை நாம் வருக வருக என்று வரவேற்று அரவணைத்து செல்ல வேண்டும். சக்கரம் கண்டுபிடிச்சவன் யாருன்னு நமக்கு தெரியாது. முதல்ல பிரெட்டை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ரொட்டி சுட்டது யாருன்னு நமக்கு தெரியாது. பல மாபெரும் கவிஞர்கள் தமிழ்ல அவர்களுடைய உண்மை பெயர் என்ன என்று நமக்கு தெரியாது. அதே போல அதே நிலத்துலதான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய தலைமை சிற்பியின் பெயர் ராசராச சுந்தரம் அல்ல பெருந்தச்சன் என்று பொறிக்கப்பட்டது அதே நிலத்துலதான். அவங்களோட சொந்தக்காரங்க இருக்காரு பக்கத்துல பேசுறதுக்கு வந்திருக்காரு. அதுக்காகத்தான் குறிப்பா நான் இந்த குறிப்பை சொன்னதே காரணம் தான். ஏன்னா ராசராசன் அந்த சிற்பியின் பெயர் மட்டுமல்லாமல் அதற்கு அந்த கோயிலுக்கு கொடை கொடுத்தவர்களின் பெயரையும் கூட அதுல பொறிச்சிருக்காரு. மனித சமூகம் வளர்ந்திருக்கிறது, பல மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. அந்த மாற்றங்களின் மூலமாக மானுட சமூகத்துக்கு இன்னும் நல்லது வந்து சேரும் அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. முன்னேறும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. ஒரு காலத்துல எங்க வீட்டுல சினிமா எல்லாம் பார்க்க முடியாது. சினிமா பார்த்துதான் நான் வளர்ந்து வேலைக்கு போய் அதுக்கப்புறம் தான் பல சினிமாக்கள் பார்க்க தொடங்கினேன். உங்க வீட்லயும் அதேதானா? அதேதான் ஐயா. ஆனா
காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் என்று நான் தியரிட்டிக்கலா படித்தத ரொம்ப சிம்பிளா மக்களுக்கு கொண்டு போய் சேர்ற மாதிரி வடிவேலு அண்ணன் சொல்லிட்டாரு. அவனுக்கு வந்தா தக்காளி சாசு, எனக்கு வந்தா ரத்தமா என்று மாற்றி சொல்லலாம் இல்லையா? அதையே ஒரு கருத்தையும் பெரும் கருத்தையும் மக்களுக்கு இயல்பாக எளிமையாக கொண்டு போகக்கூடிய ஒரு ஊடகம் தான் நமக்கு சினிமா. அதே போல இன்னொரு திறம், மானுட திறமாக ஏஐ வளரும், நமக்கு நல்லவற்றை கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு என்றுமே உண்டு. அன்னைக்கும் இன்னைக்கும் மாற்றங்கள் நிறையவே இருக்கு. அந்த மாற்றங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு அதோடு வளர்வோம், சட்டங்களை மாற்றுவோம், நன்மைகளை இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இதனால்தான் செயற்கை நுண்ணறிவால பெரும் மாற்றம் வரும், அந்த மாற்றங்கள் நன்மைகளையே கொண்டு வரும் என்ற கருத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுத்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மங்களா. மங்களா கணித்தரவு கட்டமைப்பாளராக இருக்கிறாங்க, நல்ல கவிஞர் அவர்கள், எழுத்தாளர், பேச்சாளர், தமிழ் பள்ளியில ஆசிரியாவும் அவங்க இருக்கிறாங்க. நல்ல கருத்துக்களாக சொன்னாங்க. இதுல எங்கெல்லாம் அது பயன்படுது அப்படிங்கிறது நிறைய தகவல்கள் புதிய தகவல்களையும் அவங்க சொன்னாங்க. நன்றி மங்களா. ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவால் நமக்கு பெரிதும் விளைவது தீமையே என்ற தலைப்பில் இப்பொழுது நம்முடைய ராஜராஜன் அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த அவுட் சோர்சிங்னு ஆரம்பிச்சோம் இல்லையா? அப்ப அவுட் சோர்சிங் ஆஃப் த கிளீனிங் பண்ணோம், அவுட் சோர்சிங் ஆஃப் த குக்கிங் பண்ணோம். இப்ப எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப அவுட் சோர்சிங் ஆஃப் த திங்கிங்க்கு போயாச்சு. எல்லா கண்டுபிடிப்புக்கும் ஒரு நன்மை இருக்கும், தீமை இருக்கும். இதை ஒத்துக்கிறோம் ஐயா. கத்தி கண்டுபிடிச்ச போது எதுக்காக கண்டுபிடிச்சோம்னாக்கா ஒரு காய் வெட்டுறதுக்காக கண்டுபிடிச்சோம். ஆனா அதை வச்சு ஒரு சக மனுஷனையும் குத்தலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆனிச்சு. அதே மாதிரி அம்மிக்கல், தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச அம்மிக்கலை வச்சு குடிச்சிட்டு அடிக்கிற புருஷங்கால போட்டு உடைக்கலான்னு கண்டுபிடிச்சதும் ரொம்ப வருஷம் கழிச்சு. ராஜராஜன் நல்ல வேளை இங்க அம்மிக்கல் எல்லாம் இல்ல. ஆனா இந்த ஏஐ இருக்கு பாத்தீங்களா, இது ஆட்டம் பாம் மாதிரி வரும்போது ஒரு மிரட்டலா வருது. பாசிட்டிவோட நெகட்டிவ் நிறைய வருது. அட்லீஸ்ட் ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்சவருக்காச்சும் அதோட பவர் என்னன்னு தெரியும். இன்னைக்கு ஏஐ பத்தியான பவரே புரிய மாட்டேங்குது யாருக்குமே. இந்த ஏஐனால நிறைய தீமைகள் இருக்கு, வரிசையா சொல்றேன். ஒண்ணு லேசினஸ், சோம்பேறித்தனம். இன்னைக்கு எதையுமே நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு வேலை பண்ணி முடிக்கணுங்கிற குணமே குறைஞ்சிட்டு வருது. எல்லாத்துக்கும் ஒரு ஏஐ இருக்குது. எப்படி ஒரு குறுக்கு வழியில போய் அந்த விஷயத்த பண்றதுங்கிறதுக்கான சோம்பேறித்தனம் நிறைய ஆகி போச்சு. இது பெரியவங்கல இருந்து சின்னவங்கல இருந்து எல்லாருக்கும் சகட்டு மேனிக்கு இந்த கெட்ட குணம் வந்துகிட்டு இருக்கு. அத சொல்லுங்க. இப்பெல்லாம் ஒரு விஷயம் ரொம்ப கிளீனா வருது. முன்னாடி இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாம் இமெயில் அனுப்பும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா இப்ப எல்லாம் கிளீனா வருதுன்னு பார்த்தா எல்லாமே ஏஐல தான் அவங்க அனுப்புறாங்க. நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஒரு மெயில் வந்துச்சுன்னா உடனே கோபைலட்ன்றாங்க. ஒரு மீட்டிங்ல நீங்க ஸ்மார்ட்டா கேள்வி கேட்டீங்கன்னா உடனே சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டாங்கிறாங்க. நிச்சயமா மாதிரி ஒரு கற்றல் எதுல இருந்து வரும்னாக்கா ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல தான் வரும். ஒரு விஷயத்த பண்றோம், தோக்குறோம், தப்பா பண்றோம், அப்புறம் திருப்பி அதை ட்ரை பண்றோம், பெட்டரா பண்றோம். இப்படிதான் ஒரு கற்றல் இருக்கும். நீங்க இப்ப எல்லாத்தையுமே நம்ம ஏன்னு ஓடிட்டு இருக்கும் போது அந்த கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடுது எல்லாருக்குமே. முக்கியமா சின்ன வயசுல வர்ற பசங்களுக்கு இன்னைக்கு அந்த குணம் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. அதனால ஒரு கெடுதல் இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா, உங்களோட ஒரு பிக்சரை எடுத்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை இன்னும் எக்ஸ்ட்ரீமா கொண்டு போய் டீப் ஃபேக்னு சொல்லி பண்றாங்க. சாதாரண மனுஷங்களா இருக்கட்டும், பிரபலங்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாம் சொல்லாதத சொன்ன மாதிரி, செய்யாதத செஞ்ச மாதிரி உருவாக்கி அவ்வளவு பிரச்சனை, நாட்டுல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை. இத்தனைக்கும் காரணம் இன்னைக்கு நம்ம தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த ஏஐங்கிற ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்து கிரியேட்டிவிட்டி சொல்றோம் இல்லையா, படைப்பாற்றல். எவ்வளவு ஒரு 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 முக்கியமான ஒரு குணநலம் அது, மனித இயல்பு அது. ஒரு கதை எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு கவிதை எழுதணும்னா அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு ஓவியம் தீட்டணும்னா அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா,
நீங்க எவ்வளவுக்கு ஒரு நல்ல ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ சிஸ்டம்க்கு அவ்வளவுக்கல்ல ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும். அது ஒரு கதையா இருக்கலாம், ஒரு கவிதையா இருக்கலாம், ஒரு ஓவியமா இருக்கலாம். ஒரு படைப்பாளிங்கிறவனுக்கு அந்த ஆத்ம திருப்திங்கிறது அவனோட படைப்பு அவன் பண்ணி முடிக்க போகும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு இது எல்லாமே ஏஐ பண்ணிருச்சுன்னா அப்போ ஒரு படைப்பாளிகளுக்கான ஆத்ம திருப்தி எங்க இருந்து கிடைக்க போகுது நடுவர் அவர்களே? படைப்பாளிகளுக்கு கதை கவிதை எழுதுறது மட்டும் படைப்பு கிடையாது, ரைட்? இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு கணிப்பொறி துறையில இருந்து வந்திருக்கிறவங்களா இருக்கிறோம். அப்போ ஒரு சாஃப்ட்வேர்ல கோடிங் பண்றதுங்கிறது ஒரு படைப்பு தான். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான ஒரு சொல்யூஷனை நீங்க கோட் பண்றீங்க. அதை நீங்க கோட் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் போராடி அதுக்கான ஒரு விடையை கண்டுபிடிக்க போகும்போது உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் எப்படிப்பட்டதா இருக்குது. அதை விடுத்து நீங்க இன்னைக்கு ஆன்லைன்ல தேடி ஒரு ஏஐ ஜெனரேட்டர் மூலமா ஒரு கோடை எடுத்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வந்து என்ன மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க அதுல இருக்கு? நிச்சயமா இல்ல. அடுத்தது ஃபன் ஆஃப் லைஃப்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இதெல்லாம் நிறைய பார்த்தோம். ஆனா ஒரு வாழ்க்கைங்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு ஆனந்தம் இருக்கணும். இப்ப என்ன சொல்றோம், நம்ம ஏனால எல்லாம் சீராகிடும், எல்லாமே நேராகிடும், எல்லாமே எளிமையாகிடும், எல்லாமே சரியாயிடும். இப்படி எல்லாமே சீராவும் நேராவும் சரியாவும் எளிமையாவுமே இருந்துட்டாக்கா வாழ்க்கை புளிச்சு போயிடாதா? நிச்சயமா அந்த மெஷின் லேர்னிங்க பண்ணி எல்லாமே மெஷினாவே ஆயிட்டாங்க மக்கள். கட்டாயமா அப்படிதான் ஆயிட்டோம் நம்ம. இப்ப வாழ்க்கைனாலே கோணலா குறுகலா குண்டும் கொலிமா நம்ம சென்னையில இருக்கிற ஒரு சந்து மாதிரி இருப்பது தானே வேடிக்கை. அதை விடுத்து எப்படி எல்லாமே சரியா இருக்கிறது எப்படி ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்க முடியும்? கடைசியா இதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. இப்ப இந்தியாவோட வரலாறு நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். ஆனா இந்தியாவோட வரலாறு படிக்க போகும்போது எல்லாமே அதுல பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை எப்படியெல்லாம் மேம்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் சிறப்பு செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா ஏன் அப்படின்னு எப்பயாச்சும் நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அவ்வளவு நல்லவங்கள பிரிட்டிஷ்காரங்க. ஆனா ஏன் அப்படி? ஏன்னா அந்த வரலாறு நம்ம படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதை எழுதுனதே பிரிட்டிஷ்காரங்க தான். அதே மாதிரி ஏஐ நல்லதா கெட்டதான்னு தயவு செஞ்சு அதுகிட்டயே போய் கேட்காதீங்க. இந்த ஒரு முறை மட்டுமாச்சும் உங்களுக்கு தேவை ஏஐ இல்ல, எஸ்ஏ, சொந்த அறிவு என்று சொல்லி நிறைவு தெரிகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜராஜன், நல்ல தகவல்கள்லாம் நீங்க சொன்னீங்க. குறிப்பா நீங்க சொன்னது ஒரு பாயிண்ட் ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது இப்ப மற்றதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்ப திங்கிங்கே நம்ம அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த திங்கிங்கிறது ஒண்ணுதான் நமக்கு 6வது அறிவு. அப்ப அதுவும் இல்லைன்னா திரும்ப என்ன ஆகும், 5 அறிவா போயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வருது. அதோட படைப்பு ஆற்றலுக்கு குறுக்கு வழின்னு ஒண்ணு கிடையாது. ஆனா இந்த ஏஐ ஒரு குறுக்கு வழியா வந்துருச்சே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை நீங்க சொன்னீங்க. அருமையா பேசுறீங்க. அதோட ராஜராஜன் பேரு மட்டும் ராஜராஜன் இல்ல, அவர் ஊரும் தஞ்சாவூர் தான். அங்கிருந்து படிப்பை முடித்து சென்னையில வேலை பார்த்துட்டு அப்புறம் அமெரிக்காவில் இப்ப 20 வருடங்களா இருக்கிறாரு. கடந்த 6 ஆண்டுகளா அட்லாண்டாவில் இருக்கிறாரு. பேச்சு, கவிதை, நாடகம் இதுல எல்லாம் ரொம்ப ஈடுபாடு. அது மட்டும் இல்லாம கணினி தொழில்நுட்பத்துல தான் வேலை செய்யறாரு. அது ஏற்கனவே சொன்னேன் நான். கிடைக்கிற நேரத்துல தமிழ் சங்கத்துல தொண்டு, தமிழ் பள்ளியிலும் ஆசிரியராகவும் இருக்கிறார். நல்ல ஒரு ஆசிரியர் ராஜராஜன், தஞ்சாவூர். மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது. உங்களுடைய கருத்துகளுக்கு மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சியா, நன்றி. அருமையா பேசிட்டாரு. அப்ப தீமை தான் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப அதுக்கு பதில் சொல்றதுக்கு இப்ப முத்துக்குமார் தேவதாஸ் வருவாரு. முத்துக்குமார் 20 வருஷமா இங்க அமெரிக்கால இருக்கிறாரு. நல்ல ஒரு அவரும் ஐடில தான் இருக்காரு. அவரை பத்தி அதிகமான காரியங்களை நான் அப்புறம் சொல்றேன். இப்ப முதல்ல அவரை பேசுறதுக்கு அழைக்கிறேன். இன்றும் இளமையாக எப்பொழுதும் இளமையாகவே இனிமையாகவே இருக்கும் தமிழ் அன்னைக்கு எனது இனிய வணக்கங்கள். அதானா? ஓ, என்ன சொல்றீங்களோன்னு நினைச்சிட்டேன் நான். எங்கள் தமிழ் அன்னை போலவே இனிமையாக இருக்கும் நடுவர் அவர்களுக்கும் நல் வணக்கங்கள். நன்றி நன்றி நன்றி. நன்மையே நினைத்து, நன்மையே பேசி, நன்மையே செய்து, நன்மையே கிடைக்க பெற்ற எங்கள் அணியினருக்கும், எதிலும் எப்பொழுதும் எதிர்மறையாக தீமையை மட்டுமே பார்த்து குறை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கும் தோழமை அணியினருக்கும் எனது தன்மையான வணக்கங்கள். சொல்றீங்க
இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் என்ஜே சன்ரைஸ் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு எனது வாதத்தை துவங்குகின்றேன். நடுவர் அவர்களே, இதுக்கு முன்னாடி பேசின திரு ராஜராஜன் அண்ணா வந்து எந்த கட்சிக்காக பேசினாருன்னு எனக்கே ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. அவர் சொன்ன நிறைய புள்ளிகள் நீங்க பாத்தீங்கன்னா ஏஐ வந்து நிறைய குறுக்கு வழிகளை தவறுதுன்னு அவர் சொன்னாரு. இப்ப எந்த கட்சியில யார் பேசுறாங்கிறது பெரிய குழப்பமா இருக்குது. ஆமா ஆமா ஆமா, கட்சினாலே குழப்பம் தானே. குழப்பம் இல்லாம கட்சி இல்ல, குழப்பம் இல்லைன்னா அது கட்சியே இல்ல. அதாவது எளிய வழிக்கும் குறுக்கு வழிக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. இதை நம்ம சரியா உணரலன்னா நம்மளோட ஆறாவது அறிவுக்கு ஒரு பயன்பாடே இல்லை. அதுதான் வந்து நான் சொல்ல வர கருத்து. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு வந்து பல செயல்களை பல வேலைகளை நமக்கு எளிமையாக்கி கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து நம்ம குறுக்கு வழின்னு பேர் வச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய குறுகலான ஒரு எண்ணம் தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு, இல்லைங்களா? நம்ம வந்து நடந்து போன காலம் தாண்டி மாட்டு வண்டியில போன காலம் தாண்டி இன்னைக்கு நம்ம வந்து வானூர்திகளிலும் கப்பல்களும் நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். எதுக்காக? நம்ம நேர விரயத்தை குறைக்கிறதுக்காக, எளிமையாக போய் ஒரு இடத்த சென்றடைகிறதுக்காக. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடும் அதே மாதிரிதான். நம்ம வந்து எளிமையாக வேகமாக ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு மிக மிக தேவையானதா ஒன்றாக இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, அவர் வந்து குழந்தைகளை பத்தி சொன்னாரு. குழந்தைகளை வந்து ரொம்ப சோம்பேறிகளாக்குது அப்படின்னு. முன்ன காலத்துல பள்ளியில வந்து ஆசிரியர்களா இருப்பாங்க. நமக்கு ஒரு பாடத்துல வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு போய் நம்ம அணுகி கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நேரம் இருக்குது. 40 குழந்தைகளுக்கும் தனித்தனியா வந்து அவங்க சொல்லித்தரதுக்கும் விளக்கம் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு வந்து நேரம் இருக்காது. ஆனா இன்னைக்கு இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவுல வந்து எல்லா பாடங்களுக்கும் சரியான முறையான விளக்கங்களோட அவங்களுக்கு வந்து முழு பாடத்திட்டமும் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பள்ளியில வந்து ஒரு கேள்வியை அவங்களால சரி செய்துக்க முடியவில்லையோ அதை வீட்டுல வந்து தனிப்பட்ட முறையில ஒன்றோட ஒன்று ஒன் ஆன் ஒன் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு செயற்கை நுண்ணறிவு மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதை விட குழந்தைகளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு என்ன உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் எழுதும் போது ஏஐ யூஸ் பண்ணலாமா? கோபைலட், ஜெமினை எதுவுமே நீங்க சரியான வழியில பயன்படுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. முன்ன வந்து பரீட்சை காலத்துல தேர்வு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கால்குலேட்டரா வந்து நம்ம அனுமதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு கால்குலேட்டர் அனுமதிக்கிறாங்க. எதுக்கு? ஏன்னா அவங்க தெரியும் 1+1 கூட்டுறதுக்கு வந்து பசங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா இதே பெரிய கணக்குகளை போட போகும்போது அவங்களுக்கு நேர விரயமாகுது. தேர்வுகள்ல முக்கியமானது அவங்களால படிக்க முடியல, எழுத முடியலன்றதுக்காக இன்னைக்கு பல தேர்வுகள்ல கால்குலேட்டர் அதை வந்து அனுமதிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு காலத்தை ஏஐயும் அனுமதிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். நடுவர் கால்குலேட்டரை அது அனுமதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பாடு சொல்லி தரல நமக்கு மாதிரி சின்ன வயசுல. அதான் சொல்றேன், காலம் மாறிட்டே இருக்கு இல்லையா? காலம் மாற மாற நம்மளுடைய அதாவது இந்த ரொட்டீன் ஒர்க்னு சொல்லுவாங்க, மோனோட்டோனஸ் ஒர்க், செய்ததையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பதற்கு பதிலாக நாம் புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்க உதவுவதற்கு இந்த வேலைப்பளுவை குறைப்பதற்கு செயற்கை நுண்ணறிவு பயன்படுகிறது. எல்லாரும் சொல்றாங்க செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய கற்பனை திறன், கிரியேட்டிவிட்டி குறைஞ்சு போச்சு அப்படின்றாங்க. ஏஐ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நிலவின் தென்துருவத்திற்கு சென்றோம், சூரியனுக்கு மிக அருகில் சென்று இருக்கின்றோம், இன்னும் வந்து நம்ம கருந்துளைகளை ஆராய்ந்திருக்கின்றோம். இந்த கருந்துளைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ், அதாவது இந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய திறன் வந்து மேம்பட்டு இருக்கு. அதனால்தான் நம்மளால மேற்கொண்டு பல விஞ்ஞான வளர்ச்சிகள் பெற முடிஞ்சிருக்கின்றவர்களே. இதை யாராலுமே தவிர்க்கவே முடியாது, யாரும் இதை வந்து மறுக்கவும் முடியாது இல்லைங்களா? ரெண்டாவது, செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் பல செயல்கள் வந்து வேகமாகவும் துல்லியமான முடிவுகளோடும் நமக்கு கிடைக்குது. நம்ம ஒரு மனிதர்கள் வேலை செய்யற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சோர்வு அடைவாங்க, இல்ல வந்து அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், நீங்க சொன்ன மாதிரி அவங்க மனைவியோட பிரச்சனையா இருக்கலாம், ஒரு அலைபேசி வரலாம், அவங்க டக்குன்னு வந்து வேலையை வந்து ஒரு துல்லியம் இல்லாமல் செஞ்சு முடிச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு டாக்டருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுனாக்க அந்த பேஷண்டோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அங்க வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு பொறுத்திய ஒரு ரோபோட் வந்து அந்த சர்ஜரி செய்ய போகும்போது உங்களுக்கு அதுல பல இடர்பாடுகள் குறைக்கப்படுகிறது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல நன்மைகளை நாம் ஏனும் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி நிறைய பேர் இப்ப இன்னைக்கு அழுதுட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து ஏஐ வந்து மனிதர்கள்லாம் வந்து அவங்களுடைய வேலைகளை நீக்கிடுது, மனிதர்களை வந்து வேலையை விட்டு அனுப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இல்லையா நடுவர்களே? அது இருக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்குன்றதால வேலையை மாற்றி விடுகிறது. ஏஐ வந்து மனிதனை நீக்க வரவில்லை, மாற்றவும் மேம்படுத்தவும் வந்திருக்கின்றது. முன்ன ஒரு காலத்தை பாத்தீங்கன்னா டைப்ரைட்டர் பண்றவங்களுக்கு தான் வேலை நிறைய இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் டைப்ரைட்டிங்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு மாறினாங்களோ அவங்களுக்குலாம் வந்து வேலை தொடர்ந்தது. ஆனா டைப்ரைட்டர் மட்டும் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி உட்காந்துருந்தவங்களுக்கு அவங்களோட வேலைகள் வந்து நீக்கப்பட்டது. அதே மாதிரிதான் இன்னைக்கும் வந்து இப்போ ஏஐல பாத்தீங்கன்னா இந்த தரவு பகுப்பாய்வு, தரவு ஆராய்ச்சி, அப்புறம் வந்து இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இன்ஜினியர் சொல்லுவாங்க, அதாவது இயற்கை மொழி செயலாக்க பொறியாளர், இப்படி
ஏஐ சார்ந்த பல தொழில்கள், பல வேலைகள் வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. எல்லாரும் கணிச்சிருக்காங்க, அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள ஏஐ சார்ந்த தொழில்கள் வேலை வாய்ப்புகளை வந்து 13 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு கணிச்சிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து வேலையோட இன்னொரு ஒரு மறு உருவம் தான் அது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒத்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் வளர முடியும், நம்மளாலையும் சஸ்டெயின் ஆக முடியும். அப்படி இல்லாம நம்ம ஒரு பக்கமே உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வளர முடியாது நடுவர் அவர்களே. நிச்சயமா அந்த கோடியில வந்து நீங்களும் நானும் இருப்போமா அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பா இருப்போம், கண்டிப்பா தெருக்கோடியில இருக்க மாட்டோன்றது என்னுடைய திண்ணமான நம்பிக்கை. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா வணிகத்துல பொருளாதாரத்திற்கு முன்ன வந்து அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் இல்லாம நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு பொருளை விற்கணும், யாருக்கு விற்கணும், எப்படி விற்கணும், எந்த காலத்துல விற்கணும்ன்ற ஒரு திட்டமே இல்லாம இருந்தது. இப்ப ஏஐ வந்ததுக்கு அப்புறமா இந்த எல்லா டேட்டாவையும் வந்து மொத்தமா உங்களுக்கு கலெக்ட் பண்ணி ஒரு அனாலிசிஸ் ரிசல்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை பண்ணீங்கன்னா உங்களுடைய லாபம் பெருகும் அப்படின்னு உங்களுக்கு வேகமா துல்லியமா ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுனால இன்னைக்கு பல வணிகவியல் துறைகள் வந்து பெருகி இருக்கு, பொருளாதாரம் வந்து சீரமைஞ்சிருக்கு. அதை நம்ம வந்து கண்டிப்பா மறுக்கவே முடியாது. அதே மாதிரி விவசாயம், அப்புறம் வந்து காலநிலை மாற்றம், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், வெதர் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் வந்து கணிக்கிறதுக்கு இன்னைக்கு அந்த ஏஐயோட டேட்டா அனாலிட்டிக்ஸ் இல்லைன்னா நம்மளால துல்லியமான ஒரு கணிப்புக்கு வர முடியாது. விவசாயிகள் முதற்கொண்டு அனைவரும் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பதை யாருமே வந்து இன்னைக்கு மறுக்க முடியாது இல்லைங்களா? இறுதியா என்னோட நிறைவான கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில இருக்கேன், கணினி பாதுகாப்பு துறையில இருக்கேன். அப்போ முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரான்சம்வேர் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வெளியே இருந்து யாராவது நம்ம கம்பெனியோட நெட்வொர்க்கை வந்து உள்ள நுழைஞ்சி நம்மளை முடக்கி நம்மளுடைய தகவல்களை அவங்க திருடி சில பெரும் வாய்ப்பு இருந்தது. அதெல்லாம் வந்து இன்னைக்கு முன்னக்கூட்டியே கண்டறிந்து முன்னக்கூட்டியே அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்கு வந்து மாதங்கள் அல்ல, வாரங்கள் அல்ல, நாட்கள் அல்ல, சில மணி நேரங்களில் நம்மளால் செய்ய முடியுது. அப்ப இந்த அளவுக்கு விரைவான ஒரு பாதுகாப்பினை கொடுக்க முடியும் என்றால் அது செயற்கை நுண்ணறிவால் மட்டுமே கொடுக்க முடியும். இன்னொன்னு, செயற்கை நுண்ணறிவால் தீமை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க இன்னைக்கு நம்ம உலகத்துல இருந்து அகற்ற வேண்டிய முதல் செயற்கை நுண்ணறிவு மனிதன் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இளையராஜாவே ஒரு பேட்டில சொல்லியிருக்கிறாரு, நமக்கு வந்து நம்ம அம்மா நான் தான் சொல்லி தராம, அப்பா இவர் தான் சொல்லி தராம, நம்ம பேரை அவங்க திரும்ப திரும்ப உச்சரிக்காம நமக்கே நம்ம பேர் என்னன்னு தெரியாது, நம்ம அம்மா யாருன்னு தெரியாது, நம்ம அப்பா யாருன்னு தெரியாது. அப்போ நம்மளே ஒரு செயற்கை நுண்ணறிவு புகுத்தப்பட்ட ஒரு உயிரினம் தான். அப்போ நம்மளால இந்த உலகத்துல எவ்வளவு தீமைகள் ஏற்படுது. ஆனாலும் மனிதர்களால் தான் அறம், ஈகை, கொடை இது போன்ற சிறந்த பண்புகளும் இந்த உலகத்தில் நிலைத்து கொண்டிருக்கின்றது. நல்லவன் ஒருவர் உலர் பொருட்டு அவர் பால் எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த கருத்தை நம்ம கண்டிப்பா பின்பற்றியே ஆக வேண்டும். நிறைவாக, சுழன்றும் ஏர் பின்னது உலகம் என்பது போய் சுழன்றும் ஏஐ பின்னது உலகம் என்ற காலம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. அது கண்டிப்பாக நன்மை மட்டுமே தருகின்றது என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், உங்கள் வாழ்த்து. முத்துக்குமார், மிகவும் நன்றி. முத்துக்குமார் வந்து அவர் சொன்னபடி தகவல் பாதுகாப்பு துறை இயக்குனராக நியூயார்க்ல இருக்கிறாரு. அது தவிர வந்து சிறப்பாக நியூ ஜெர்சி தமிழ் சங்கத்துல செயலாளராக இருக்கிறாரு, தமிழ் பள்ளியில தன்னார்வலராக இருக்கிறாரு. இந்த மாதிரி தமிழ்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவர். நல்ல உயர் பதவியில இருந்தாலும் அவருடைய நேரங்கள் எல்லாம் தமிழுக்காக செலவழிக்கிறார். மிக்க நன்றி. முத்துக்குமார் வந்து முக்கியமா வந்து மாட்டு வண்டி விட்டுட்டு வாங்கப்பா எல்லாரும், அதெல்லாம் அந்த காலம், இன்னும் அதுலயே ஏறிட்டு வந்தீங்கன்னா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இன்றைய அறிவியல்ல வந்து டேட்டா அனாலிசிஸ் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத சொன்னாரு. அதோட வந்து குரலையும் மாத்திட்டாரு. கடைசியில எத்திச்சு விட்டாரு திருவள்ளுவருக்கு. அதே மாதிரி அப்பா அம்மா கொடுக்குற அறிவு வந்து இயற்கையான அறிவுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதை மாத்தி அதுவே ஒரு செயற்கை அறிவு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படியாக அவர் நிறைய வந்து பாயிண்ட்களை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. வந்து நன்மைதான், ஃபுல்லாவே நன்மைதான். இதனால வந்து இதுல வந்து நம்ம இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நடந்துதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அதோட கத்துக்கொண்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து பின்தங்கிடுவோம். டைப்ரைட்டர்ல டைப் அடிக்கும் பொழுது அதை விட்டுட்டு கம்ப்யூட்டர் வரும்போது அது மாறலைன்னா நீங்க வந்து டைப்ரைட்டர் வீட்டில் உட்காந்து அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேலை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா சொன்னாரு. ஸோ அதனால செயற்கை நுண்ணறிவால் நன்மை தான் அப்படின்னு ஒரு சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பதில் அளிக்க
கிரேஸ் பிரதிபா அவங்கள நான் கூப்பிடுறேன். அவங்கள நான் அறிமுகப்படுத்துறேன். கிரேஸ் வந்து கணி பொறியாளர், எல்லாருமே கணி பொறியாளர் தான் என்னை தவிர. நல்ல கவிஞர் அவங்க. வல்லுநர்கள் சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மின் இதழ், அதுல ஒரு ஆசிரியர் குழுவில் அவங்க இருக்கிறாரு. அது தவிர வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையில இலக்கிய குழுவில் மற்றும் ஊடக குழுவில் வந்து உறுப்பினராக இருந்து சிறப்பாக தமிழுக்கு செயல்படுகிறார். தேமதுர தமிழ் ஓசை அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல நல்ல தமிழ் கேட்கணும்னா கிரேஸ் பிரதிபாவோட யூடியூப்பை போய் பார்க்கலாம். அது மாதிரி சிறப்பான ஒரு தமிழ் ஆர்வலர் கிரேஸ் பிரதிபா. வாங்க, இவங்க வந்து தீமையே அப்படின்னு பேசப்படுறாங்க. நன்றி நடுவர் அவர்களே. தித்திக்கும் பொங்கல் திருநாள் சிறப்பு பட்டிமன்றத்தை நடத்தும் என்ஜே சன்ரைஸ் ஊடகத்திற்கும், இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் நடுவர் ஆல்ஃபிரட் தியாகராஜன் அவர்களுக்கும், இங்கு உடன் பேச்சாளர்கள் அனைவருக்கும், இனிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தித்திக்கும் தேன் தமிழ் வணக்கங்களும் பொங்கல் திருநாள் வாழ்த்துகளும் சொல்லிக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருப்பது செயற்கை நுண்ணறிவால் பெரிதும் விளைவது நன்மையா தீமையா என்று. பெரிதும் விளைவது தீமையே என்று ஆணித்தரமாக உறுதி செய்வதற்கு இங்கு வந்திருக்கிறேன் நடுவர் அவர்களே. முன்பு பேசிய மங்களா அவர்கள் மாற்றம் என்பது தான் வந்து நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது வரலாறு, அதை நாம் வந்து அரவணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா மாற்றங்கள் எல்லாமே ஒவ்வொன்றுமே நல்லதா அப்படின்னு பார்த்தா இல்ல. அதை வந்து நம்ம வரலாற்றை திரும்பி பார்த்தால் நிறைய சான்றுகள் இருக்கு. அதே மாதிரி இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய முத்துக்குமார் அவர்கள் சொன்னாங்க, ரான்சம்வேர் பத்தி சொன்னாங்க. அதுல வந்து ரான்சம்வேர் அட்டாக்லாம் வந்து ஏஐ வந்து அதை தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது, சரி பண்றதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ இருக்கிற அந்த செயற்கை நுண்ணறிவுல அனைவரும் இப்போ பயன்படுத்துறது சாட் ஜிபிடில போய் நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிறுவனத்தை வந்து நான் ரான்சம்வேர் அட்டாக் வச்சு நான் பாதிக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா அப்போ வேணா வந்து இது நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லும். ஆனா என்னுடைய நிறுவனத்தில் ரான்சம் அட்டாக் செய்பவங்க வந்து என்ன செய்வாங்க, அதை நான் கண்டுபிடிக்கிறது எப்படி, அப்படிலாம் நீங்க மாற்றி கேட்டீங்கன்னா அது வந்து அழகா எடுத்து கொடுக்கும், புட்டு 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 வைக்கும். அதை வந்து பயன்படுத்தி ஒருவர் வந்து ரான்சம் அட்டாக்கை ஈஸியா செய்யலாம். இப்போ சைபர் செக்யூரிட்டி பணி செய்யறேன் அப்படின்னு சொன்னார் அவரு. சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் எல்லாம் ரொம்ப குழம்பி போய் இதை வந்து எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம, உண்மையான நடந்த விஷயம் நடுவர் அவர்களே, சைபர் செக்யூரிட்டியில வேலை பார்த்த ஒரு நண்பர் அவங்க வந்து ஐயோ இதற்கு மேல என்னால பார்க்க முடியாதுன்னு வேலையே விட்டு போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் நான் இது சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னாங்கன்னா, சிந்தித்து செயலாற்றுவதே நன்று, உனது மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா நடுவர் அவர்களே, இன்றைய குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு வீட்டு பாடம் கொடுத்தா நம்ம வந்து படிச்சுட்டு, அன்றைக்கெல்லாம் வந்து நூல்களை வச்சு படிச்சுட்டு, இல்லாட்டினா லைப்ரரிக்கு போய் நூல்களை படிச்சு ஆராய்ஞ்சு ஒரு கட்டுரை எழுதுற பழக்கம்லாம் இருந்துச்சு. இல்லாட்டினா பாட புத்தகத்தையாவது படிச்சு அதை எழுதுற பழக்கம் இருந்துச்சு. இன்றைக்கு பார்த்தா சாட் ஜிபிடில நேரா அவங்க வந்து டீச்சர் கொடுத்த கொஸ்டின் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே, கண்ட்ரோல் A கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V. அப்போ அதை காப்பி பண்ண உடனே அதை அழகா கொடுத்துருது. அந்த சாட் ஜிபிடில வர்றதை வந்து முழுமையா படிச்சு பாக்குறதுக்கு கூட இந்த மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது ஆர்வமோ இல்லாட்டி வந்து அந்த ஒரு மனநிலையே இல்லை. என் அணியில் பேசிய ராஜராஜன் அவங்க சொன்னது மாதிரி சோம்பேறித்தனம். அதுல நடுவுல என்ன வருது, முக்கியமா அந்த 2-3 பாயிண்ட் வந்துச்சுன்னா அதை மட்டும் எழுதி வச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. இதை விட என்னன்னா, அதை படிச்சு பார்த்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி அதை எழுதிக்குவோன்றது கூட கிடையாது. முன்னாடி எல்லாம் வந்து நம்ம படிக்கும் போது டெவலப் த ஹிண்ட்ஸ், சம்மரி ரைட்டிங்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே இன்னைக்கு கிடையாது. சாட் ஜிபிடி என்ன துப்புதோ அதை அப்படியே எடுத்து பேப்பர்ல எழுதி கொடுத்துட்றாங்க. இதுல வந்து சிந்திக்கும் திறன் வந்து எங்க போகுது நடுவர் அவர்களே? இப்போ முன்னாடி கூகுள் சர்ச் எல்லாம் பண்ணுவோம். கூகுள் சர்ச் பண்ணும்போது அதுல எந்த தளம் நல்லது, ஒரு கல்வி சார்ந்த நிறுவனத்துடைய தளமா இல்லாட்டி சும்மா யாரோ எழுதியிருக்கிறதா, இதெல்லாம் பகுத்தறிந்து பார்த்து தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த ஒரு வழியே இப்ப இல்ல சாட் ஜிபிடில. போட்டா அது என்ன சொல்லுதோ அதுதான். இப்ப டேட்டா அனாலிட்டிக்ஸ் பத்தி பேசுறாங்க, நான் ஒத்துக்கிறேன், டேட்டா அனாலிட்டிக்ஸ் நல்லா வருது அதுன்றத ஒத்துக்கிறேன். ஆனா எந்த மாதிரியான தகவல்களை, எந்த மாதிரி டேட்டாவை அனலைஸ் செய்யுது அப்படிங்கறத நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணும். இப்போ நான் வந்து திருக்குறளை எழுதியவர் திருவள்ளூரை சேர்ந்த அவர்தான் அப்படின்னு நான் எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,
நான் ஒரு அணியை திரட்டி கொண்டு ஒரு 1000 பேர் அதையே எழுதிட்டோம் அப்படின்னா நாளைக்கு பள்ளி மாணவன் திருக்குறளை எழுதியது யாருன்னு கேட்டா அதை தான் நடுவர் அவர்களே சொல்லும். இப்போ சிறந்த ஒரு சான்று நீங்களே, ரொம்ப நன்றி நடுவர் அவர்களே. தொடக்கத்துல வந்து நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க வந்து தல்லாகுளத்துல மாதிரி ஒரு படம் போட்டுட்டாங்க, அதனால உங்களுக்கு எத்தனை அழைப்புகள் வந்ததுன்னு. நல்ல வேளை நடுவர் அவர்களே, தல்லாகுளத்துல வடை சாப்பிட்ற மாதிரி தான் போட்டாங்க. வேற என்னமாவது போட்டிருந்தா என்ன வில்லங்கம் ஆயிருக்கும்ன்றது நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. ஐயோ, என்னமா பயமுறுத்துறீங்க? அது உண்மை நடுவர் அவர்களே, அதுதான் வந்து செயற்கை நுண்ணறிவால் வருகின்ற தீமை. இப்போ அப்ப அங்க இந்த அமெரிக்காவுல இப்ப ஏங்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல, அட்டாக்கிங் இன்டெலிஜென்ஸ் சொல்றீங்க. அப்படித்தான் நடுவர் அவர்களே, அதை வந்து நம்ம சிந்தித்து பகுப்பாய்வு செய்து பயன்படுத்தாத வகையில் அது வந்து அப்படித்தான் இருக்கும் நடுவர் அவர்களே. அப்புறம் இந்த யூனிவர்சிட்டியில வந்து ப்ரொஃபசர்ஸே சொல்றாங்க, அவங்க மாணவர்களுக்கு கொடுக்கின்ற அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து கடுமையானதாக மாற்றி கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குதான். ஏன்னா இவங்க வந்து சாட்ஜிபிடியில போட்டு கொடுத்துட்றாங்க, அதனால வந்து அவங்க இன்னும் அதிக நேரம் சாட்ஜிபிடியில செலவழிச்சு பண்ற மாதிரியான வீட்டு பாடங்களை கொடுத்தா அப்படியாவது இன்னும் கொஞ்சமாவது கற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்களாம். இதுல என்ன ஆகுதுன்னா, சாட்ஜிபிடியை பயன்படுத்தாத ஒரு சில மாணவர்கள் சிந்தித்து படித்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த குறித்த காலக்கெடுவுல முடிக்க முடியல அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க. இது உண்மை நடுவர் அவர்களே. இதை வந்து நிறைய பல்கலைக்கழக மாணவர்களும் அங்கு பணியாற்றக்கூடிய ப்ரொஃபசர்ஸுமே வந்து இதை பத்தி சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து நடுவர் அவர்களே, இப்போ ஏதாவது ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா, இப்போலாம் வந்து ரொம்ப எல்லா இடத்துலயும் கேமரா வைங்க அப்படின்னு சொல்லி கேமராவை பார்த்து வந்து எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா இப்ப ஏஐ வந்த உடனே அது வந்து நானே இல்ல, அது யாரோ மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டா அந்த மை லார்ட் என்ன செய்வாருன்னு எனக்கு தெரியல. அது போலவே வந்து குழந்தைகளுக்கு, பள்ளி பருவ மாணவர்களுக்கு எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்னன்னா, உங்க டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸை பாத்துக்கோங்க, என்ன படம் போடுறீங்க, என்ன செய்தி எழுதுறீங்கன்றது கவனமா இருக்கணும் அப்படின்னு. இப்போ என்னன்னா உண்மையிலேயே படம் பிடிச்சு போட்டா கூட டீப் ஃபேக்னு சொல்லி தப்பிச்சிடலான்றீங்க. அதேதான், சரியா சொல்றீங்க நடுவர் அவர்களே. அதனால நீங்க சரியா பாயிண்ட புடிச்சிட்டீங்க. செயற்கை நுண்ணறிவால் வந்து தீமையே தான் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து திறனாய்வு சிந்தனை வந்து நம்ம பேசியிருக்கோம். கிரிட்டிக்கல் திங்கிங் எவ்வளவு முக்கியம், அதுதான் வந்து ஒரு தகவலும் வந்து இது உண்மையா பொய்யா அப்படின்னு பகுத்து அறிந்து பார்த்து அதனால வந்து என்ன பயன் இதெல்லாம் பார்த்து எல்லாமே வந்து ஒரு எம்ப்ளாயரா இருக்கட்டும், ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் எவ்வளவு முக்கியம், அது வந்து அப்படிப்பட்டவங்களை தான் தேர்ந்தெடுத்து வந்து சேர்ப்பாங்க. இப்போ அது எதுக்குமே வழி இல்லாம போயிருச்சு. இந்த செயற்கை நுண்ணறிவால என்ன அப்படின்னா, என்ன சொல்றேன்னா, இப்ப கிரிட்டிக்கல் திங்கிங் போய் திங்கிங்கே கிரிட்டிக்கல் ஆகி போச்சு. ஆமா, சரியா சொன்னீங்க. திங்கிங்லே வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கு. அது வந்து இன்றைக்கே கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்குன்னா இன்னும் நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியல. அப்ப வந்து எல்லாமே வந்து இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, சார்பு தன்மை. செயற்கை நுண்ணறிவுல வந்து சார்பு தன்மைக்கான ஒரு பெரிய அபாயம் இருக்குது. யாரு என்ன தகவல் கொடுக்குறாங்களோ, இனம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் பண்பாடு சார்ந்தும் சார்பு தன்மையால வந்து இன்றைக்கு வந்து அதற்கு எதிராக நம்ம எவ்வளவு முயன்று ஓரளவு தான் அங்கேயுமே வந்து நம்ம வெற்றி கண்டு கொண்டிருக்கின்றோம். அதுலயும் கூட இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்து இன்னும் அதிக அபாயத்தை தான் கொண்டு வரும் நடுவர் அவர்களே. அதனால மொத்தமாக செயற்கை நுண்ணறிவு என்பதால் வந்து பெரிதும் விளைவது தீமையே 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 என்று ஆணித்தரமாக சொல்லி அந்த நல்ல தீர்ப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி 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 கிரேஸ், அருமையா பேசுனீங்க. பெரிய அபாயத்துல போயிட்டு இருக்கிறோம். அது புரியுதா புரியலையான்னு ஒருத்தருக்கும் தெரியல அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பா வந்து எல்லா விதத்திலையும் வந்து நம்ம மூளைய வந்து கடன் கொடுத்துட்டு எல்லாமே வந்து ஏஐல பண்றதுக்கு பாக்குறோம். இது எங்க போய் முடியுமோ அப்படின்னு உங்களோட கவலைகளை நீங்க தெரிவித்தீங்க. ரொம்ப நன்றி, அருமையா பேசுனீங்க. நீங்க சொல்றத பார்த்தா வந்து தீர்ப்பு வந்து இப்பயே சொல்லிடலாம் போல இருக்குது. மற்றவங்க எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் சரி வந்துட்டாங்க, அதனால அவங்கள பேச வைப்போம். கனிமொழி வந்திருக்கிறாங்க. கனிமொழி நன்மையேன்னு பேசுறாங்க. எப்படி வந்து கிரேஸுக்கும் மற்றவங்களுக்கும் பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கனிமொழி வந்து வழக்கறிஞர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஒரு கவிஞர். அதோட தொழில்நுட்பத்திலையும் அவங்க இருக்கிறாங்க, ஐடிலையும் இருக்கிறாங்க. பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் அதுக்கு வந்து அமெரிக்க ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க.
வலி நட்சத்திரங்கள வந்து கிரேஸ் மாதிரி இவங்களும் அதுல ஆசிரியர் குழுவில் இருக்கிறாங்க. கொக்கரக்கோ, ஒன்று கவிதை இதழ்கள், இதுல எல்லாம் வந்து ஆசிரியராக இருக்கிறாங்க. அப்புறம் காமன் சென்ஸ், சிறகு, வளரி அப்படின்னு நிறைய வந்து கவிதை எழுதிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபுல்லாக அதை படிச்சேன்னா அதுவே முடிஞ்சு போயிடும். முக்கியமாக வந்து சொல்லணும்னா மகாகவி தமிழ் அன்பன் இப்போதான் சமீபத்தில் இறந்து போனாங்க. மகாகவி தமிழ் அன்பன் விருது வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அது கவிதைக்காக. அதோட நிறைய நூட்கள் எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக நவீன கண்ணகி, மருத்தி அப்படின்னு சில நூல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நூல்கள்லாம் வந்து அமேசான்ல கிடைக்குது. நீங்க போய் கனிமொழி அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா அந்த அமேசான்ல அவங்க நூல்கள் கிடைக்கும். அதை வாசித்து நீங்கள் பயன்பெறலாம். இப்பொழுது கனிமொழி வந்து நன்மையே என்ற தலைப்புல பேச வராங்க. நடுவர் உள்ளிட்ட எனக்கு முன் உரையாற்றி எனக்கு பிறகு உரையாற்றக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய செவிமடுக்கக்கூடிய என்ஜே சன்ரைஸ் நேயர்களுக்கும் வணக்கமும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். செயற்கை நுண்ணறிவு அதுல வந்து பெரிதும் அப்படின்றதான் நாம் அடிக்கோடிட போறோம். எனக்கு முன்னாடி கிரேஸ் பேசினாங்க. எனக்கு அதை கேட்கும் போது எப்படி இருந்ததுன்னா, நம்ம அம்மாக்கள் சொல்லுவாங்கல்ல, நீ எங்க தான் உருப்பட போற, நாங்க எங்க காலத்துலலாம் என்ன பண்ணோம் தெரியுமா, காலையில 4 மணிக்கு எழுந்து நடநடையா எங்க ஆசிரியர் வீட்டுக்கு நடந்து போய் அவர் எங்களை தலையில கொட்டுவாரு, அவருக்கு தண்ணி எடுத்து கொடுத்து நாங்க படிச்சோம். நீங்க எல்லாம் என்ன இவ்வளோ சுலபமா படிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு ஆனா ஒழுங்கா படிக்க மாட்டீங்களேன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அந்த இதுதான் எனக்கு வந்து அந்த துணி தான் கேட்டுது அவங்க பேசுவோம். குருகுலத்துக்கே கூட்டிட்டு போயிருவாங்க. இதுல என்னன்னா, அந்த சொன்னாங்க ஒரு இடத்துல ஒரு கீ பாயிண்ட்ஸ்லாம் அந்த ChatGPT கொடுக்குது, அதை மட்டும் தான் எழுதுறாங்கன்னு. நாம படிக்கும் போது என்ன பண்ணோம், ஆசிரியர் வந்து வளவலன்னு எல்லாத்தையும் படிக்காதீங்க, நான் ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறேன், அதுல இருக்கிற 3 பாயிண்ட் ஒழுங்கா படி, அதுதான் எக்ஸாம்ல வரும், போய் மார்க் வாங்கிட்டு வாங்கன்னு வாங்கல்ல. ஆமா, கஷ்டமான கேள்வி இருந்தா சாய்ஸ்ல விட்டுருவோம்ல. ஆமா, அப்போ ஒவ்வொரு தலைமுறையும் அப்படிதான் கொஞ்சம் கடினமா இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சுலபமாயி அப்படிதான் முன்னேறிக்கிட்டு வரோம். அடுத்த தலைமுறையும் அப்படிதான் அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வச்சு அவங்க படிக்கிறாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றதே குறைஞ்சிட்டு வருது அப்படின்னாங்க. அதெல்லாம் பிள்ளைங்க வந்து அந்த நம்பிக்கை தான் பிள்ளைங்க கிட்ட வந்து நமக்கு தெரியாது, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, அதை எப்படி பயன்படுத்தணும், எந்த இடத்துல சரியா அதை பயன்படுத்தணும்ன்றது நம்மளை விட பிள்ளைங்களுக்கு தெரியுது. நம்ம தான் பக்கத்துல இருந்து இது பார்த்து எழுதிக்கிட்டே இருக்கே ChatGPTல, இது போய் எக்ஸாம்ல எழுதுமான்னு நமக்கு தான் ஒரு ஐயம் இருக்கும். அந்த பிள்ளைங்க எல்லாம் சரியாதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ரொம்ப பயப்பட வேணாம். அந்த பயம் தானே கனிமொழி. இப்ப நம்ம வந்து நீங்க சொன்னபடி நம்மளோட பெற்றோர்களோட ஒரு படி மேல வந்திருக்கிறோம். இப்ப நம்ம பிள்ளை நம்மளை விட ஒரு படி மேல போவாங்களா இல்ல கீழே போவாங்களா, அதுதானே பயமே. சொல்றேன், எல்லா தலைமுறையும் தம்மன் தம் மக்கள் அறிவுடைமை, அது அப்படி மேலதான் போயிட்டு இருக்கோம். நம்ம அதை அச்சப்படவே வேண்டாம். தொழில்நுட்பத்தை அந்த திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தீக்குச்சியை வச்சு நீங்க விளக்க வச்சு திருக்குறளும் படிக்கலாம், வீட்டையும் எரிக்கலாம். நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றதுதான். பொதுவாகவே மனிதர்கள் வந்து பெரும்பான்மையான மனிதர்கள் அதை நன்மைக்கு தான் பயன்படுத்துவாங்க. நீங்க எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் வந்தாலும் அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. அதை நாம எப்படி பயன்படுத்துறோன்றதுதான் முக்கியம். அது ஒண்ணு. அதே மாதிரி தோழர் ராஜராஜன் பேசும்பொழுது ஒண்ணு சொன்னாரு, இது வந்து எல்லாரையும் சோம்பேறி ஆக்கிடுச்சுன்னு. ஏன்னா நம்ம வீட்டுல வந்து டிவியை வந்து 10 தூரம் நல்லா நடந்து போய் தான் டிவி போட்டு பாக்குறோமா என்ன, சோஃபால உட்காந்துட்டு ரிமோட் போட்டு தானே பாக்குறோம். அதெல்லாம் ஏற்படுத்தாத சோம்பேறித்தனமா இந்த ChatGPT எல்லாம் வந்து ஏற்படுத்திட போகுது. ரிமோட்டுக்காக ஒரே சண்டை. ஆமா, ஒரே ஒரு ரிமோட் வச்சிருப்போம். இப்ப வந்து ஒவ்வொரு வீட்டுல அறையிலயும் தொலைக்காட்சி இருக்கு. பசங்க என்ன வேணுமோ பாக்குறாங்க, நம்ம என்ன வேணுமோ பாக்குறோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் வந்து புலம்புறாரு, நம்ம வந்து ரொம்ப சோம்பேறி ஆயிட்டோம் அப்படின்னு. இதுல நீங்க கூட அவருக்கு ஏதோ சொன்னீங்க, மெயில்லாம் வந்து தவறா வரலன்னா கண்டிப்பா கோபைலட் தான் உதவி பண்ணிருக்குன்னு. பரவாயில்ல, உதவி பண்ணி தவறா இல்லாம எல்லாரும் அனுப்பிட்டோம், இதுல என்ன பிரச்சனை, கொஞ்சம் கொஞ்சம். ஆமா, அதனால நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றத இந்த தொழில்நுட்பம் சாத்தியப்படுத்தும் பொழுது அதை நம்ம வரவேற்க தானே செய்யணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, ஜெண்டர் கேப்னு சொல்றாங்க இல்லையா, பெண்களை வந்து இந்த ஸ்டெம் ஏரியா, அதாவது இந்த டெக்னாலஜி இன்ஜினியரிங்ல எல்லாம் பெண்கள் மேலிடத்துக்கு வர்றது இன்னுமே குறைவா இருக்கு.
அதை வந்து இந்த ஏஐ மூலயமா கண்டறிந்து அவங்களுக்கான வாய்ப்புகளை வழங்கணும் அப்படின்றத அந்த டேட்டா அனாலிசிஸ் மூலயமா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இது எவ்வளவு ஒரு முக்கியமானது. ஏன்னா நீங்க மேல போக போக நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுடைய பங்கு வந்து குறையும். ஒரு குறிப்பா இந்த டெக்னாலஜி ஃபீல்ட்ல மேல போகும்போது ஒரு மேலாளரா இல்ல ஒரு பெரும் பதவியில இருக்கக்கூடிய பெண்களுடைய அளவு வந்து குறைவு. அது ஏன் நடக்குது அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணி அவங்களுக்கான வாய்ப்புகள் வழங்கணும் அப்படின்றத இந்த ஏஐ மூலயமா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு நன்மை தான் இல்லைங்களா? இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த லீகல் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க ஒவ்வொரு கேஸா நீங்க படிச்சு அதை எடுத்து நீங்க பாயிண்ட்ஸ் இப்ப நாளைக்கு கேஸ் வருதுன்னா இன்னைக்கு உட்காந்து விடிய விடிய படிச்சுட்டு இருப்பாங்க வழக்கறிஞர்கள்லாம். ஆனா இப்ப இந்த PDF ரீடர் அதை நீங்க டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு என்ன வேணுமோ அந்த கேஸ் ஹைலைட்டை எடுத்து கொடுத்துருது உடனடியா. அதை மட்டும் நம்ம படிச்சு எதை சொல்லணுமோ கோர்ட்ல சொன்னா போதும். முழுசா படிச்சு அதுல வந்து சொல்ல வேண்டியதை கடைசியில சொல்லாம விட்டுருவோம். அவர் மயிலாட் கிட்ட போய், ஏன்னா இரவு முழுக்க படிச்சிருப்போம், எதை முக்கியமா சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டோம். அவர் இந்த ரூலை நீ சொல்லல அதனால உனக்கு பெயில் கேன்சல்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாரு. அதை வந்து இந்த ChatGPT வந்து தடுக்குது, நீ இதைதான் சொல்லணும் அப்படின்னு. அப்ப இந்த ஜூனியர்களுக்கு எல்லாம் வேலை, ஜூனியருங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்கும். சீனியருங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அந்த சீனியர் இருக்காங்க பாருங்க, சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. படி, நீ படிச்சாதானே, எங்க சீனியர்லாம் சொல்லியா கொடுத்தாரு அப்படின்னு நல்லா எங்களை வந்து அலைய விடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ChatGPT இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்த பிறகுதான் அவரு சொல்லி கொடுக்காதையும் இது சொல்லி கொடுக்குது. அப்ப போய் நாம ஒரு பாயிண்ட் சொன்னா அவர் நினைப்பாரு, பரவாயில்ல இவன் ஏதோ ஒண்ணு படிச்சு ஏதோ வந்து முன்னேறிடுவான் போல அப்படின்னு அவருக்கே தோணும், இவன் பழைச்சுப்பான் இந்த ஃபீல்ட்ல அப்படின்னு. அதுக்கு வந்து ஏஐ ரொம்ப உதவி செய்யுது இல்லையா? இதெல்லாம் வந்து விடுங்க, நீங்க தினமும் நம்ம பயன்படுத்துற அந்த HOV லேன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம இங்க போறோம். ஒரு நாள் எனக்கு வந்து ரொம்ப ஐயமா இருந்தது. இது வந்து அந்த டிராபிக்ல போகும்போது 2 பேர் இல்ல 2 பேருக்கு மேல இருந்தாதான் போகணும்னு சொல்லுது. இப்ப நம்ம ஏதோ ஒரு பொம்மையை வச்சுட்டு போனா இது என்ன பண்ணோம், நாம வந்து ஒரு பெரிய பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுட்டு போனா இது என்ன கண்டா பிடிக்க போகுது அப்படின்னு ஒரு ஐயம் இருந்தது. நம்ம அதை பண்றதுக்கு முன்னாடி எதுக்கோ நாம போய் தேடி பார்ப்போம், இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும்னு அப்படின்னு தேடி பார்த்தேன். அது சொல்லுச்சு, நீ வண்டியில போகும்போது ஏஐயோட அந்த கேமரா இருக்கும், உன்னோட கண்ணு வந்து அசைதா, உன்னோட பியூப்புல கண்டுபிடிக்குமா, அது நீங்க அசைறீங்களா, உங்களோட பாடி டெம்பரேச்சரோட வார்ம் எடுக்குமா, உன்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னுச்சு. அப்போ இந்த தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. நீங்க ஏதாவது இடகுடமா யோசிச்சா கூட அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, ஏஐ கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. அதனால நீங்க ஏஐ வந்து எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றதுதான். அதுல வந்து இந்த செயற்கை நுண்ணறிவால பெரிதும் நன்மை. இன்னும் ஒரே ஒரு கருத்து ராஜராஜன் அவர்கள் சொன்னாருன்னு நினைக்கிறேன், இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து சொன்னது சொல்லாதது அதெல்லாம் போடுறாங்கன்னு. இந்த எந்த தொழில்நுட்பம்னாலும் உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு இருக்கும். இந்த அடிப்படை அறிவு வச்சுதான் எது சரி எது தவறு அப்படின்றத நாம பாக்குறோம். நீங்க ஃபேஸ்புக் வந்த காலத்திலயுமே ஃபேக்ட் செக்கிங் அப்புறம் வந்தது இல்ல, எல்லாமே தவறா பரப்படுறாங்க, அப்புறம் ஃபேக்ட் செக்கிங் அப்படின்றத ஒண்ணு கொண்டு வந்தோம். இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா 1962 அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்ல பாராளுமன்றத்துல பேசுறத அந்த ஏஐ அந்த ஃபர்ஸ்ட் மெய்டன் ஸ்பீச் அப்படின்றத ஏஐல வந்து ஆங்கிலத்துல கொடுக்கறாங்க, அண்ணா பேசுற மாதிரி. அது ஒரு பார்க்கும் பொழுது அவ்வளவு நல்லா தானே இருக்கு. ஓ, அண்ணா நம்ம பிறக்கல அந்த காலத்துல, இப்படிதான் பேசிருப்பாரு போல அப்படின்றது கேட்கும் போது அது நமக்கு மகிழ்ச்சியா தானே இருக்கு. இன்னும் சொல்ல போனா நமக்கு உளவியல் ரீதியாகவும் நிறைய நன்மைகள் அது செய்யுது. எனக்கு ஒரு சந்தேகம் கனிமொழி, சொல்லுங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து உண்மையிலேயே நேர்ல வந்து பேசுறீங்களா இல்ல ஏஐல ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கீங்களா? ஆமா, நாங்க வந்து இப்ப நேர்ல தான் பேசுறோம், ஏஐ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணல. அதற்கான தொழில்நுட்பம் வந்தா கண்டிப்பா அது கூட நம்ம பண்ணி அதை செய்யலாம். ஏன்னா இப்ப வரங்க சில பேர் வந்து நம்மளால சீக்கிரம் வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நானு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாச்சு, நீங்க பேச கேட்டுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அவசர அவசரமா வந்து சேரணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? முத்துக்குமாருக்கு நல்ல ஒரு யோசனை கொடுத்திருக்கீங்க. நான் எல்லாரையும் தான் சொன்னேன். ஆமா, அதனால செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது நன்மை அப்படின்றதுதான் என்னுடைய வாதம், எங்களுடைய அணியினுடைய வாதம். நீங்க நடுவர் வந்து நல்ல தீர்ப்பளிப்பீர்கள் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி நன்றி கனிமொழி. இல்ல முக்கியமா அவங்க சொன்ன விஷயத்துல அந்த டேட்டா அனாலிசிஸ் மூலம் ஜெண்டர் ஈக்குவேஷன் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறது ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. இப்போ நம்ம பட்டிமன்றத்தில் கூட நான் எப்பொழுதுமே ஜெண்டர் ஈக்குவேஷன் பண்ணுவேன். நான் 3 பெண்கள் பேசினா 3 ஆண்கள், அப்படிதான் எப்போவுமே நான் வைக்கிறது உண்டு. அதனால டேட்டா அனாலிசிஸ் பண்ணாமையே நம்ம ஜெண்டர் ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்குறோங்கிறதையும் உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு நான் சொல்லுகிறேன்.
அதோட அந்த ஹெச்ஓவி மூலம் வந்து போறது, அந்த அந்த ஏஐ மூலம் வந்து அந்த பீப்புள்ஸ் கண்டுபிடிக்கிறது, மூமெண்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான இது. ஒன்னொன்னுக்கும் வந்து அந்த ஏஐ வந்து முன்னேறி போகும் பொழுது நிறைய இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலும் ஒரு சமூகத்துல வந்து நிறைய ஒரு இதுவும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நீங்க தான் வந்து வழக்கறிஞர் ஆச்சே, நீங்க நல்லா பேசுறீங்க. அதோட பிரபு வந்து அவர் வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி அவருக்கு பதிலும் வேற சொல்லிட்டீங்க. அவருடைய அணி வந்து தீமையே அப்படிங்கிற பேசுகிற அணி. அவர் தான் கடைசியா பேசுறாரு. அவரை பத்தி ஒரு சிறு அறிமுகம் வந்து கணிப்பொறியாளர், தமிழ் ஆசிரியர், தன்னார்வத்துல அவர் வந்து தமிழ் பள்ளியில ஆசிரியராக இருக்கிறார். அதோட நியூ ஜெர்சி தமிழ் கலைக்குழுல ஒரு உறுப்பினராகவும் பயன்படுறார். எனக்கு வந்து கொஞ்சம் நீண்ட நாள் நண்பர் அவரு. இங்க வந்திருக்கிறாரு பிரபு. நன்றி பிரபு, நீங்க உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய அணி சார்பாக வந்து முத்தாய்ப்பாக சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். பொங்கலோ பொங்கல். தனித்தனியா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி எல்லாரையும் மாதிரி அடுக்குமொழியெல்லாம் சொல்லி ஆரம்பிக்கலாம்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாரும் பேசினா பார்த்தா எனக்கு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அதனால நான் நேரடியா விஷயத்துக்கு இறங்கிடுறேன். சரி. ரொம்ப எளிமையா ஆரம்பிப்போம். அவள் பறந்து போனாலே காலத்துல இருந்து இதயம் போகுதேன்னு பாட்டு பாடி அவ என்ன தேடி வந்த அஞ்சலன் பாட்டு பாடுற அளவுக்கு பாடல்கள் மாறிக்கிட்டே வந்திருக்கு. இசை, அதோடைய வடிவம் எல்லாமே மாறிக்கிட்டே வந்திருக்கு. இது உணர்வு சார்ந்த விஷயம். சோ கலைங்கிறது உணர்வு சார்ந்த விஷயம். என்ன இந்த 3 பாடல்லையுமே காதல் தோல்வியும் பிரிவு தேரையுமே சொன்னாலும் சொல்ல போற காலகட்டத்துல அந்த மனிதனோட உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு கலை அது. அப்ப எல்லா காலங்களிலும் காதல் இருக்குது, காதல் தோல்வி இருக்குது. அத சொல்ற விதம் தான் மாறி இருக்கு. கலைங்கிறது ஒரு உணர்ச்சியோட கலந்தது. இளையராஜா பத்தி தம்பி முத்துக்குமார் சொன்னாரு. இளையராஜாவோட இசையும் ஏஆர் ரஹ்மானோட இசையும் காலம் கடந்து எம்எஸ்வி காலத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இசையும் கலை வடிவமும் ஒரு மனிதனோட உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. கீராவின் எழுத்துக்கும் இன்னைக்கு இருக்க ஜெயமோகன் எழுத்துக்கும் எதை எடுத்துக்கிட்டீங்களாமே அவங்களோட அனுபவங்களும் அவங்களோட எண்ணங்களும் தான் கலையா வெளிப்படுது. இப்ப என்ன பண்றோம், சாட் ஜிபிடில போட்டு யார் வேணாலும் கவிதை எழுதலாம். இப்ப கனிமொழி இவங்க பேசின எல்லாருமே பெரிய கவிஞர்கள், பெரிய எழுத்தாளர்கள். அவங்க எப்படி பெயர் பெற்றாங்க? அவங்களோட சொந்த புத்தியை பயன்படுத்தி அவங்களோட உணர்ச்சிகளை அவங்க கற்றதை வச்சு கத்துக்கிட்டாங்க, அதை வச்சு கவிதை எழுதினாங்க. இன்னைக்கு யார் வேணாலும் கவிதை எழுதலாம். சாட் ஜிபிடி இருந்தா போதும், ப்ராம்ப்ட் பண்ணி கவிதை எழுத முடியும். உண்டா இல்லையா? ரெண்டாவது, கத்தி ஒரு அருமையான எடுத்துக்காட்டு சொன்னார் ராஜராஜன். கத்திங்கிறது ஒரு கருவி, அதே மாதிரிதான் செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஒரு கருவி. அந்த கருவியை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம இன்னும் கத்துக்கிறவே இல்லை. இன்னொரு அருமையான ஒரு தகுதியான ஒரு புள்ளி உரமை எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. தொல்காப்பியத்தை ஆரம்பிச்சு நன்னூல் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இவை 2மே இலக்கண நூட்கள். நான் சொல்ல வர்ற விஷயம் அதுதான். இப்போ கட்டுப்பாட்ட காட்டாடா ஓடிட்டு இருக்கியே, அதுக்கான இலக்கணங்கள், வரைமுறைகள் இன்னும் வரையறுக்கப்படவில்லை. சட்டபூர்வமான தீர்வுகள் இல்லை. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 4000 பேரை உலகம் பூரா வச்சு ரொம்ப எளிமையா February 1 தான் புது வருஷம்னு என்னால சொன்னேன்னா, நாளைக்கு சாட் ஜிபிட்ட போய் கேட்டீங்கன்னா காலையில February 1 தான் புது வருஷம்னு சொல்ல முடியும், சொல்ல வைக்க முடியும். இது நிரூபிக்கப்பட்ட விஷயம். செயற்கை நுண்ணறிவுனால உங்க கண்ணு ஆசிரியர் கூட கண்டுபிடிக்கிறாங்கிறாங்க. ஆமா, அப்ப உங்களோட பிரைவசி கன்சர்ன் என்ன ஆகுது? உங்களுடைய தனி மனித உரிமை என்ன ஆகுது? நீங்க எங்க என்ன பண்றீங்க, எந்த நிமிஷம் என்ன பண்றீங்கிற வரைக்கும் ஒரு அரசாங்கம் உங்களை, ஒரு அரசோ இல்ல உங்களை எதிர்க்கிற ஒரு அமைப்போ உங்களை பின்தொடர முடியும். நாளைக்கு நீங்க உண்மையான புரட்சியை முன்னெடுத்து ஒரு போராட்டத்தை வெளியெடுத்தீங்கன்னா, நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, யாரை பாக்குறீங்கிறத கொண்டு எல்லாமே மேல இருக்கவரும் பார்த்துக்கிட்டே இருக்கான். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஏற்கனவே இருக்க தரவுகளின் அடிப்படையில் மட்டும்தான் பணிபுரியுது. இன்னும் சிந்திக்கும் திறன் அதுக்கு வரல. இன்னும் அது மெஷின் லேர்னிங்னு சொல்றாங்க. இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பாதை 2ஆக பிரியும் பொழுது எந்த பாதையில் போகிறோம் என்பதை முடிவெடுக்கும் ஒரு மனிதன் அவனுடைய அனுபவத்தாலும் அவனுடைய சூழலினாலும் அந்த முடிவை எடுக்கிறான்.
10 பேர் தப்பான முடிவு எடுத்திருந்து ஒருத்தர் சரியான முடிவு எடுத்திருந்தா புள்ளி விவரங்களின்படி 10 பேர் எடுத்த தவறான முடிவு சரின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ChatGPTல. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அழகா சொன்னாங்க சைபர் அட்டாக்ல ஏஐ வச்சே சைபர் அட்டாக் பண்றது எப்படின்னு கேட்க முடியும். எப்படி நீங்க பண்றீங்கிறத பொறுத்துதான் நாங்க சொல்றது. ஏஐயே வேணாம், செயற்கை நுண்ணறிவு மொத்தமா தீமைன்னு சொல்லல. முழுக்க இப்போ கிடைத்திருக்கிற புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகளின்படி செயற்கை நுண்ணறிவையே நம்மளால வேணுங்கிற மாதிரி திருப்பக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட இன்னும் சக்தி இருக்கு, மனித சக்தி இருக்கு. எல்லாரும் ரொம்ப தெளிவா ஒரு சில விஷயங்களை கடந்து போயிடுறோம். வேலை வாய்ப்புகள் போகுது. ஆமா, இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா குறையுது. என்ன காரணம்னா, ஒரு அலுவலகத்திலயோ இல்ல ஒரு வழக்குக்கோ 4 ஜூனியர் 3 டெவலப்பர் வச்சு பண்ற ப்ராஜெக்ட, 1 வருஷம் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட செயற்கை நுண்ணறிவு 10 நாள்ல பண்ணி கொடுத்துருது. ஆனா அதை திருப்பி பயன்படுத்த போறது யாரு? மனிதர்கள் தான். அவங்க பயன்படுத்தி அவங்களோட அனுபவத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை வச்சுதான் செயற்கை நுண்ணறிவு திருப்பி தன்னைத்தானே தகவமைச்சு கொள்ளுது. அது இன்னும் முழுசா மெச்சூர் ஆகல. அதை புரிஞ்சுக்கங்க. செயற்கை நுண்ணறிவுனால வேலை வாய்ப்பு இழப்பு, தனி மனித உரிமை பறிப்பு, என்ன நடக்க போகுதுங்கிற நிலையாமை, அதுவும் வரலாற்று தகவலை மாற்றி அமைக்கக்கூடிய சிக்கல்கள் ஆகிய பல சிக்கல்கள் இருக்கு. அதனால நாங்க செயற்கை நுண்ணறிவை வேண்டான்னு சொல்லல. விமானம் கண்டுபிடிச்ச உடனே கண்டம் தாண்டும் முயற்சி வேண்டாம் என்று மட்டும்தான் சொல்கிறோம். விமானத்தை ஓட்டி பாருங்க, உங்களால டேக் ஆஃப் பண்ண முடியுதா, கண்ட்ரோல் பண்ண முடியுதா, திருப்பி இறக்க முடியுதான்னு தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆள் போங்க, 2 பேர் போங்க, 10 பேர் போங்க, எல்லாருக்கும் இது நியாயம், நேர்மையா போகுது, பிரச்சனை இல்லை அப்படின்னு கத்துக்கங்க. அதுக்கப்புறம் வாங்க. பர்கர் கிங்ல போய் $5 10 சென்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஜாமான் வாங்கிட்டு $10 10 சென்ட் கொடுத்து பாருங்களேன், கம்ப்ளீட்டா குழம்பிடுவாங்க அவங்க. என்ன காரணம்னா கால்குலேட்டர் பயன்படுத்துறதுதான் காரணம். சாதாரண இயல்பா ஓகே அவன் $5 திரும்பி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கு போடுற கணக்கு அடிப்படை கணித அறிவு கூட இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. முத்துக்குமார் ரொம்ப அருமையா பேசினாரு. தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிட்டு இன்னும் நம்ம மூளைய வேற பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்தலாமேன்னு. உங்களுக்கு சக்தியோட அளவையே குறைச்சிடுறீங்க. உங்களுக்கு சிந்திக்கிற திறன், மூளையோட அளவு வளரத்தான் மனித இனம் வளர்ச்சி அடைஞ்சது. மற்ற மிருகங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே மூளை எப்படி வளர்ச்சி அடைஞ்சது, எந்த மாதிரி பரிணாம வளர்ச்சியில மூளையின் கற்றல்கள், மூளையில ஒவ்வொரு கீறலும் ஒவ்வொரு மடிப்பும் அதுக்குரிய அர்த்தங்களும் நியூரான்கள் வழியாக செலுத்தப்பட்டு அதன் வழியாகத்தான் மனித இனம் மாண்படைந்தது. நெருப்பை கண்டுபிடித்தான், நெருப்பிலிருந்து உணவை சுட்டு உண்ண கண்டுபிடித்தான். அதே மாதிரி கத்தியை கண்டுபிடிச்சான், கத்தியை வச்சு வேட்டையாடலாம் கண்டுபிடிச்சான். வேட்டையாடுற கத்தி மட்டும் இல்ல, அந்த கத்தியை வச்சு தன்னை தற்காத்து கொள்ளலாம்னு கண்டுபிடிச்சான். ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே நேரம் ஆச்சு. மாடை பார்த்தான், ஆடை பார்த்தான், நாயை பார்த்தான், ஓநாயை பார்த்தான். ஏன் நாயை வீட்டுல கொண்டாந்து வளர்த்தான்? அவன் கவனிச்சான், ஓகே நாய் நன்றி உள்ளது, சாப்பாடு போட்டா நம்மளை பாதுகாக்குது. மாடை வீட்டுல வச்சு பாதுகாத்தோம்னா நம்ம மாடு நமக்கு பால் கொடுக்கும், மாடை வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாம். கத்துக்கிட்டு பயன்படுத்தினான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நேரடியா எனக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 200 அடி ஆழம் உள்ள, அவ்வளவு ஆழம்னு கூட சில இடங்கள்ல தெரியாது, ஒரு நடுக்கடல்ல தலைகீழா குதிக்கிறீங்க. அதைத்தான் நாங்க தப்புன்னு சொல்றோம். நிதானம் அடையுங்கள், அவசரம் வேண்டாம், எங்கும் போகாது இந்த ரயில், இங்கேதான் இருக்கும். நிதானமாக செல்வோம். நன்மைகளும் தீமைகளும் கலந்தே இருக்கின்றன செயற்கை நுண்ணறிவில். தற்போது தீமைகள் அதிகமாக இருக்கின்றன. வரைமுறைகளும் கட்டுப்பாடுகளும் சட்டதிட்டங்களும் உருவாக்குவோம். செயற்கை நுண்ணறிவை மனித மாண்பிற்காக பயன்படுத்துவோம். கொஞ்சம் நிதானப்படுங்கள், அவசரம் வேண்டாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி பிரபு. இளையராஜா, ரஹ்மான்ல இருந்து ஆரம்பிச்சு கத்தியில இருந்து எப்படி புத்தி வந்தது, கற்காலம் முதல் தற்காலம் வரை பேசி சிறப்பான தகவல்களை சொல்லியிருக்கீங்க, கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. கீராவை ஜெயமோகன்ல கீராவை எதிர்பார்க்க முடியாது, கீராவில் ஜெயமோகனை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தையும் சொன்னீங்க. அதனால பெரும்பாலும் பின்னாடி ஒருவேளை நன்மை வரலாம், ஆனா இப்போதைக்கு பெரிதும் தீமை தான் இருக்குது அப்படிங்கிறத நிறைய கருத்துக்களை சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி பிரபு. நண்பர்களே, 6 பேரும் அவர்களுடைய அணிக்கு
அணி சேர்த்து நல்ல கருத்துக்களை நல்ல தமிழில் வந்து இங்கே சொல்லியிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய தலைமுறையில் தான் வந்து நம்ம நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், தொழில்நுட்ப வளர்ச்சியை நம்ம பார்த்துருக்குறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா என்னுடைய சிறு வயதிலிருந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டுல வந்து மின்சாரம் இல்லை. நான் கண்ணால பார்த்திருக்கிற எங்க வீட்டுக்கு வந்து எப்ப மின்சாரம் பொருத்துனாங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக நான் வந்து பழைய ஜெனரேஷன் நினைச்சிடாதீங்க, உங்க ஜெனரேஷன் தான் நான். அதுக்கப்புறம் ரேடியோ வந்தது. ரேடியோ வரும்போதெல்லாம் வந்து ஒரு கூட்டமே வந்துருச்சு எங்க வீட்டுக்கு. சின்ன வயசுல நான் நினைச்சேன் உள்ள ஏதோ வந்து அப்பதான் வந்து இந்த லில்லிபுட்ஸ் பத்தி எல்லாம் படிச்சோம், அந்த 7வது படிக்கும்போது நினைக்கிறேன். அது உள்ள வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன உருவங்கள் உட்கார்ந்து பாடுறாங்க, சிரிக்கிறாங்க, சொல்றாங்க, பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் அதை திறந்து உள்ள எடுத்து உடச்சிட்டேன் நான். அப்புறம் அடி வாங்கினதெல்லாம் 2வது கதை. அப்புறம் இப்படி மெதுவா தான் ஒன்னொன்னா வந்தது. அதனால ஒன்றிலிருந்து இன்னொன்று உருவாகிறது. அது வந்து முந்தியதை விட சிறப்பாக இருக்கிறது என்பதை நம்ம அனுபவத்துல நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஒன்னொன்னா மாறும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்தது. பேஜர் வரும்போதெல்லாம் நான் வந்து அப்படியே இங்க வந்து இன் பண்ணி பெல்ட்ல கட்டிட்டு பெருமையா அலைஞ்ச காரம்லாம் இருக்குது. அது ஏன்னா பேஜர் வந்து செல்போனுக்கு முன்னாடி வந்தது. அப்புறம் செல்போன் வந்தது. அப்புறம் ஸ்மார்ட் போன், இன்டர்நெட் வரும்போதெல்லாம் ரொம்ப பயந்தோம். இந்த ஏஐ வந்த பிறகு எல்லாம் தலையீழா மாறிடுச்சு. எது உண்மை எது பொய் எதுவுமே தெரியல. வந்து என்னோட கொள்ளு தாத்தா இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து வாழ்த்து சொல்றாரு. என்னோட பெரியப்பா பையன் அதை ஏஐல ரெடி பண்ணி கொடுத்துட்டான். அதை பார்க்கும்போது எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா அவரை நாங்க பார்த்ததில்ல, போன நூற்றாண்டுக்காரரு, அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் வந்து நேர்ல பேசி கிறிஸ்மஸ் நியூ இயர் வாழ்த்துக்களை அவர் சொல்றாரு. அப்படி ரொம்ப அருமையா இருந்தது. அப்படி அதே மாதிரி இந்த ட்ரம்ப்பும் மோடியும் அழகான தமிழ்ல பேசுறாங்க. 2 பேரும் பேசுறாங்க. அது பார்க்கறது ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இவங்க இப்ப நீங்க எல்லா டெக்னாலஜில வேலை பார்க்கறவங்க, அதுல வந்து சில பேர் சொல்றீங்க இது தீமைன்னு சொல்றீங்க, 3 பேர் சொல்றீங்க இது நன்மைன்னு சொல்றீங்க. இப்ப இந்த ஏஐ யுகத்துல பாத்தீங்கன்னா இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். இது வந்து பழைய காலத்து பழமொழி, அது இப்ப திரும்ப வருது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்தாலும் ஒன்றும் புரியல. அந்த நிலைமையில தான் இருக்குது இப்ப. அதனால இந்த பயம் வந்து நம்ம முன்னாடி இருந்து இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்தா இது அழியும். அது பாரடைம் ஷிஃப்ட் தான். அது ஒருதிலிருந்து ஒன்றிலிருந்து இன்னொன்றாக அது உருமாறுகிறது. அப்படிதான் உருமாறி வந்துட்டே இருக்குது. அதனால இது வந்து நன்மையா தீமையான்னு பார்த்தா, பிரபு சொன்ன மாதிரி இப்ப பார்த்தா தீமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு லா இல்லை. ரொம்ப லேட்டா தான் வந்தது சைபர் இன்டெலிஜென்ஸ் அல்லது சைபர் செல், சைபர் கிரைம், இதெல்லாம் ரொம்ப லேட்டா தான் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வந்து முன்னேறிக்கிட்டு வராங்க. அதே மாதிரி இப்ப ஏஐல வந்து இவ்வளவு வரும்பொழுது அதுக்கு உள்ள சட்ட திட்டங்கள், கட்டுப்பாடுகள்லாம் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். அப்புறம் வந்து நம்ம வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிடும் ஒரு நாள் அப்படிங்கிற பயம்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிச்சதும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான். அதனால இந்த இன்னைக்கு நம்ம ஏன்னு சொல்றோம், நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றோம். ஆனா நாளைக்கு அது என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு இன்னும் அது எப்படி முன்னேறி போகும்னு சொல்ல முடியாது. அந்த செயற்கை நுண்ணறிவையும் கூட கண்டுபிடிப்பது இயற்கையான நம்முடைய அறிவு என்பதனால அந்த அறிவு எப்பொழுதுமே மனித குலத்திற்கு நன்மை பயக்கும். அவன் கண்டுபிடிப்புகள் சில சமயங்கள தீமை போல தோன்றினாலும் அது லாங் ரன் சொல்லுவாங்க இல்லையா, அது தொடர்ந்து நம்ம அதை தேடி பார்க்கும் பொழுது அது வந்து நன்மையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதனால இந்த பட்டிமன்றத்துல வந்து நம்ம அருமையா எல்லாருமே பேசணும். இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி நம்ம பயன்படுத்தலாம், அது எப்படி நன்மையான விதத்துல பயன்படுத்தலாம்,
எப்படி நம்ம தொழில்நுட்பத்துக்கு அது வந்து உதவியாக இருக்கும், நம்முடைய வேலைக்கு எப்படி உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சாஃப்ட்வேர் படிச்சவங்க தான் பண்ண முடியும். இந்த இந்த செயற்கை நுண்ணறிவையே வந்து யார் வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால இது வந்து சாஃப்ட்வேர்ங்கிறது சில பேருக்கு தான் பயனுள்ளதாக இருக்கும். ஆனா இது வந்து எல்லாருக்கும், எல்லா வயதுல உள்ளவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கிறது. இதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட திறமை தேவையில்லை. அப்படி இருக்கிறதுனால இது நிச்சயமாக ஒரு நன்மையை தான் பயக்கும். அதனால இந்த செயற்கை நுண்ணறிவால் நமக்கு பெரிதும் விளைவது நன்மையே என்று சொல்லி என்னுடைய தீர்ப்பை நான் கொடுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் திரும்பவும் என்னுடைய பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்கள். வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு, வாழிய அமெரிக்க திருநாடு. நன்றி, வணக்கம்.